இந்த டிஷ்ஷோட பேர் வந்து பால் கப்பா. பால் கப்பா 15 ஆக்சுவலி என்னோட வீட்ல சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டிருக்கேன். சோ ஆனா அப்போ வந்து இந்த பால் போட்டு பண்ண மாட்டாங்க. சோ கேரளால எப்போவாது போனா நான் அந்த பால் கப்பா ட்ரை பண்ணுவேன். இந்த டிஷ் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கனால தான் நான் அது பண்ணிருக்கேன். பால் கப்பா இஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. பெரிய ஒரு மரவள்ளி கிழங்க தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாத்திரத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை சின்ன வெங்காயம் 3 பச்சை மிளகா போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி அதையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டு தேங்காய் பாலில் 2வது பால் எடுத்து ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதி வர நேரத்தில் ஒரு கை ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்திக்கலாம். நான் குழந்தைங்க இருக்கிறனால சேர்த்திருக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த கொதியோடு இறக்கிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் கடுகு வரமிளகா சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த கீழே இறக்கி வச்ச கிழங்குல தேங்காய் பாலில் ஃபஸ்ட்டு பால் எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பையும் அதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் பால் கப்பா வந்து சூப்பராக ரெடி ஆயிருங்க. பார்த்தாலே வாயுறுதா, கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும்னு தோணுமே. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு ஒரு சூப்பரான டிஷ் வந்து மீன் குழம்பு, இல்லைனா சிக்கன்லேயும் பண்ணல, சிக்கன் கிரேவி, பீஃப் கிரேவி, மட்டன் கிரேவி எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். வேறு லெவலில் இருக்கும். அப்படியே எல்லா மீனும் எடுத்து வறுத்த மீன், குழம்பு மீன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பைட்டு வச்சிங்கன்னா சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க. நானும் இந்த ஃபீல்ட்லேயே கிளம்புறேங்க. அடுத்த டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய்.